வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் மோல் கொள்கை, இங்கிலீஷ்ல மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. மோல் அப்படின்னா என்ன அப்படின்னா வேதி பொருட்களை அளக்க பயன்படக்கூடிய எஸ்ஐ அடிப்படை அலகு அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப ஒரு வினை எடுத்துக்கிறோம். 2 H2O பிளஸ் ஒரு O2 ரெண்டும் எரிஞ்சு 2 H2O உருவாக்குது. இந்த வினையை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா செய்யப்படும். பிராக்டிக்கலா செய்யும் பொழுது 2 ஹைட்ரஜன் மாலிகுலை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு ஆக்சிஜன் மாலிகுலை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இடிச்சோம்னா 2 H2O கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஆனா நடைமுறையில பிராக்டிக்கலா 2 H2O மட்டும் ஒரு O2 மட்டும் பிரிச்சு நம்ம பயன்படுத்துற லேப் ஆய்வகத்துல நம்ம இந்த வினையை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம், நடத்த முடியாது. ஸோ அப்ப கவுண்ட்ல எண்ணிக்கையில நம்ம எடுத்துக்க முடியாது. வேற எப்படி சார் எடுத்துக்கலாம்? இத ஒரு 2 கிராம் ஹைட்ரஜனை ஒரு 2 கிராம் எடுக்கிறோம். ஹைட்ரஜனை 2 கிராம் எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனை 1 கிராம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து 2 கிராம் வாட்டர் மாலிகுல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் 2 கிராம் வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்கியோமெட்ரிக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய இந்த கிராமுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு. அப்ப எப்படிதான் நாம இந்த வினையில இருக்கக்கூடிய வினைப்படு பொருட்களான ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் எடுத்துக்கிறது அப்படிங்கக்குள்ளதான் மோல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது. மோல் அப்படிங்கிறது வேதி பொருட்களை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை அலகு. அப்ப ஒரு மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு Na அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அல்லது அயனிகள். அதாவது ஒரு மோல் அணு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா Na அணுக்கள், ஒரு மோல் மூலக்கூறு எவ்வளவு பார்த்தோம்னா Na மூலக்கூறுகள், ஒரு மோல் அயனி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா Na அயனிகள். Na சொல்றீங்களே, Na அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Na அப்படிங்கிறது அவகேட்ரோ நம்பர். அதோட மதிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எவ்வளவு அவகேட்ரோ நம்பர்? 6.022 into 10 to the power of 23. சரிங்களா? அப்ப ஒரு மோல் அணுவை எடுத்துக்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும்? 6.022 into 10 to the power of 23 அணுக்களை எடுத்துக்கணும். ஒரு மோல் மூலக்கூறு எடுத்துக்கணும்னா 6.022 into 10 to the power of 23 மூலக்கூறுகளை எடுத்துக்கணும். சரிங்களா? இது ஒரு மோலுக்கான ஒரு முதல் வரையறை. அடுத்த வரையறை மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மோல் அப்படிங்கிறது மோலார் நிறை. ஒரு மோல் அப்படிங்கிறது மோலார் நிறை, அதாவது மூலக்கூறு நிறையையோ அணு நிறையையோ, மூலக்கூறு நிறையையோ அல்லது அணுவுக்கு கேட்டா அணு நிறை, மூலக்கூறுக்கு கேட்டா மூலக்கூறு நிறையையோ இதுல குறிப்பிடுவது கிராமில் குறிப்பிடுவது மோலார் நிறை. இங்கிலீஷ்ல மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது this is also equal to ஒரு கிராம் அணு நிறை அல்லது மூலக்கூறு நிறை. ஒரு கிராம் அணு நிறை அல்லது மூலக்கூறு நிறை. ஒரு மோல் அப்படிங்கிறது என்னது? ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு மோலார் நிறை. ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவது அல்லது ஒரு கிராம் மூலக்கூறு நிறை. சரிங்களா? இது
மோலுக்கான இரண்டாவது டெஃபினிஷன். மோலுக்கான மூணாவது டெஃபினிஷன் இங்க எழுதுறோம். மோலுக்கான தேர்ட் டெஃபினிஷன். ஒரு மோல் அப்படிங்கிறது 22.4 லிட்டர் வாயுக்களுக்கு சொல்லக்கூடியது. இது வந்து எஸ்பெஷலி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாயுக்களுக்கு. வாயுவை மோல்ல குறிப்பிடும் பொழுது ஒரு மோல் எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர் அல்லது மோலார் கன அளவு. மோலார் கன அளவு இங்கிலீஷ்ல மோலார் வால்யூம், மோலார் கன அளவு. இது தேர்ட் டெஃபினிஷன். சரிங்களா? ஃபோர்த் டெஃபினிஷன் இதுதான். இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், இது செகண்ட் டெஃபினிஷன், இது தேர்ட். ஃபோர்த் டெஃபினிஷன் தான் நம்ம எல்லாமே புக்ல படிச்சிருப்போம். என்ன? 12 கிராம் கார்பன் 12 உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான துகள்களை கொண்ட பொருளின் அளவு ஒரு மோல் அப்படின்னு சொல்றோம். 12 கிராம் கார்பன் 12ல எவ்வளவு அணுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Na தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னது? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் அணுக்கள் இருக்கும். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் அணுக்கள் இருக்கும். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் அணுக்களுக்கு சமமான துகள்களை கொண்ட ஒரு பொருளோட அளவு ஒரு மோல் அப்படின்னு சொல்லி புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து என்னது? மோல். சரிங்களா? சரிங்களா? ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஒரு மோல் அப்படிங்கிறது எண்ணி அணுக்கள், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் அணுக்கள், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மூலக்கூறுகள், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் அயனிகள். அதற்கு அடுத்தபடியா ஒரு மோல் அப்படிங்கிறது மோலார் நிறை, தட் இஸ் ஈக்குவல் டு மூலக்கூறு நிறையை கிராம்ல குறிப்பிடுவது, தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் மூலக்கூறு நிறை. அடுத்தது வாயு மூலக்கூறுகளுக்கு ஒரு மோல் அப்படிங்கிறது 22.4 லிட்டர். இந்த 22.4 லிட்டர் அப்படிங்கிறது எந்த வெப்பநிலை, எந்த கன அளவு அப்படின்னு, எந்த அழுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர், தமிழ்ல திட்ட வெப்ப அழுத்த நிலை. திட்ட வெப்ப அழுத்த நிலை அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட், தட் இஸ் 273.15 கெல்வின். அப்புறம் 1 atm பிரஷர், 1 atm பிரஷர். இந்த டெம்பரேச்சர்லயும் இந்த அழுத்தத்திலையும் 22.4 லிட்டர் கன அளவை ஒரு மோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இத மோலார் கன அளவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியா இந்த ஃபோர்த் டெஃபினிஷன் வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடியது 12 கிராம் கார்பன் 12ல இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான துகள்களை கூடிய ஒரு பொருளின் அளவு ஒரு மோல் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த மோல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில ஃபார்முலாஸை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அதுல முதல்ல எடுத்த உடனே நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மோல்களோட எண்ணிக்கை. இப்போ ப்ராப்ளத்துல உங்களுக்கு டேட்டா வந்து கிராம கொடுத்துருவாங்க. கிராம கொடுக்கும் பொழுது கிராம்ல கொடுத்தா கிராம் வந்து எதோட அலகு? நிறையோட அலகு. அப்ப நிறை கொடுத்துருவாங்க, வெயிட் கொடுத்துருவாங்க. வெயிட் கொடுத்துட்டு வெயிட் கொடுக்கும் பொழுது நமக்கு மோல்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறை டிவைடட் பை மோலார் நிறை. சரிங்களா? நிறை கிராம்ல டிவைடட் பை மோலார் நிறை கிராம் பர் மோல். சரிங்களா? அதே இங்கிலீஷ்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை. அதை நம்ம வந்து எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மால் என். ஸ்மால் என்னாலே மோல்களின் எண்ணிக்கை. சரிங்களா? ஸ்மால் என் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. கிராம்ல கொடுத்துட்டாங்கன்னா அதாவது மாஸ் நிறை கொடுத்துட்டாங்கன்னா அதற்கான ஃபார்முலா. சப்போஸ் ப்ராப்ளத்துல வால்யூம் அதாவது கன அளவுல கொடுத்துட்டாங்கன்னா அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோல்களின் எண்ணிக்கை n இஸ் ஈக்குவல் டு கன அளவு, கொடுக்கப்பட்டுள்ள கன அளவு இருக்கு இல்லையா, அந்த கன அளவு டிவைடட் பை நம்ம அந்த மோலார் வால்யூம் பார்த்தோம் இல்லையா 22.4
லிட்டர் பர் மோல். அது சரிங்களா. இங்கிலீஷில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் n இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை 22.4 லிட்டர் பர் மோல். சரிங்களா, லிட்டர் பர் மோல். அதற்கு அடுத்தபடியாக மோல்களின் எண்ணிக்கை. இப்போ வந்து அதே ப்ராப்ளத்தில் கிராம்லையும் கொடுக்காம கன அளவுலையும் கொடுக்காம இத்தனை எண்ணிக்கை உள்ள அணுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணுக்களோட எண்ணிக்கையோ மூலக்கூறுகளோட எண்ணிக்கையோ கொடுத்துட்டா அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோல்களின் எண்ணிக்கை n இஸ் ஈக்குவல் டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் Na. சரிங்களா, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதாவது எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் Na. இங்கிலீஷில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். இது எல்லாமே இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா, கிராமில் கொடுத்துருந்தாலும் சரி கனலில் கொடுத்துருந்தாலும் சரி அல்லது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதில் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம முதல்ல மோலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இப்போ இதே ஃபார்முலாவே இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். நம்பர் ஆஃப் மோல் equal to mass divided by molar mass அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த டேட்டா கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, மோலார் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்க போகிறோம். இல்லைனா அவங்க அட்டாமிக் மாஸ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணிக்க போகிறோம். மாஸ் கேட்குறாங்க அப்படின்னா நாம் மாஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த மோலார் மாஸ் இங்கே டிவிஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ மாஸும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு அணுவோட மோலார் மாஸை கூட நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நமக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி அதற்கு அடுத்தபடியாக இந்த மோல் கான்செப்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபார்முலாஸை பார்ப்போம். இப்போ மொத்த அணுக்களோட எண்ணிக்கை கிராம்லையோ இப்போ ஒரு 50 கிராம் அமோனியாவில் இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை அல்லது 50 கிராம் ஆக்சிஜன் கேஸில் இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல மோல் கண்டுபிடிச்சிருவோம் மேலே இருக்கிற 3 ஃபார்முலாவை பயன்படுத்தி. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு Na. அதாவது மோல்களோட எண்ணிக்கை n. ஒரு மோலில் எவ்வளோ எண்ணிக்கை உள்ள மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் உள்ள அணுக்கள் இருக்குமா? அதனால n இன்டூ அவகாட்ரோ நம்பரால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் கிடைச்சிரும். சரிங்களா, இது ஆட்டமாக கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. சப்போஸ் ஒரு மூலக்கூறை கொடுத்துட்டு அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய மொத்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை கேட்காம மொத்த அணுக்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த அணுக்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை இன்டு அவகாட்ரோ நம்பர் இன்டு ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. சரிங்களா, இப்போ அமோனியா கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு அமோனியாவில் எத்தனை அணுக்கள் இருக்கும்? ஒரு அமோனியாவோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் NH3. சரிங்களா, இந்த ஒரு அமோனியாவில் எத்தனை அணுக்கள் இருக்கு? ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, டோட்டலாக 4 ஆட்டம்ஸ் இருக்கா? அந்த 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்? நம்பர் ஆஃப் ஆட்டம் இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் கிவன் அமௌண்ட் ஆஃப் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு n. என்னங்கிறது மொத்த மோல்களோட எண்ணிக்கை இன்டூ Na அவகாட்ரோ நம்பர் இன்டூ நம்ம அந்த அமோனியாவை கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த 4 ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை 4. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நாம் கண்டுபிடிக்கலாம். அதற்கு அடுத்தது ஃபார்முலா நம்பர் 6 மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. அதே ஒரு 51 கிராம் அமோனியா கொடுத்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா NH3. இதில் ஒரு அமோனியாவில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
நமக்கு தெரியும் நைட்ரஜன். நைட்ரஜனோட அணு எண் வந்து 7. அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 7 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அணு எண் 1, 1 எலக்ட்ரான் இருக்கும். இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கிறதால 3 × 1 = 3 எலக்ட்ரான். அப்போ டோட்டலாக இது ஒரு 7, இது ஒரு 3. 7 + 3 = 10 எலக்ட்ரான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எத்தனை மோல் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம்? அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மொத்த எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் = n. மொத்த மோல்களோட எண்ணிக்கை அவகேட்ரோ நம்பர். அப்போ ஒரு மாலிகுல் அல்லது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை, அமோனியாவுக்கு 10ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ 10ன்னா இந்த இடத்துல 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி நாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கடைசியாக மொத்த மின்சுமை அப்படிங்கிற மாதிரியும் சில கொஷின்ஸில் கேட்குறாங்க. அப்போ மொத்த மின்சுமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சார்ஜ் அப்படின்னா ஒரு அயனியில் தான் சார்ஜ் இருக்கும். அயன்னா எய்தர் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் ஆர் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். இப்போ பாருங்கள், NO3-. அப்போ இதில் எத்தனை சார்ஜ் இருக்குது? சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. சரிங்களா? ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்ன? ஒரு எலக்ட்ரானோட மின்சுமை, ஒரு எலக்ட்ரானோட மின்சுமை. ஸோ இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரானோட மின்சுமை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எலக்ட்ரானின் மின்சுமை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும், ஒரு மோல் எலக்ட்ரானின் மின்சுமை எவ்வளோ? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். 1 ஃபாரடே. 1 ஃபாரடே அப்படிங்கிறது 96500. இப்போ ஒரு மோல் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ எலக்ட்ரான்? 6.022 × 10⁻23 எலக்ட்ரானின் மின்சுமை. இது கூலும். சரிங்களா? 96500 கூலும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு எலக்ட்ரானோட மின்சுமை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ 6.022 × 10⁻23 எலக்ட்ரானோட மின்சுமை இதுன்னா ஒரு எலக்ட்ரானோட மின்சுமை. அப்படியே இது இந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்? டிவிஷனில் போயிடும் இல்லையா? அப்போ 96500 / 6.022 × 10⁻23. இதால் டிவைட் பண்ணணும். வரக்கூடிய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻−19 கூலும். சரிங்களா? இது ஒரு எலக்ட்ரானோட மின்சுமை. ஒரு எலக்ட்ரானோட மின்சுமை இது, அதாவது எதிர் மின்சுமை. இதே ஒரு புரோட்டானோட மின்சுமை அப்படியே அதுவும் அதே தான். ஒரு புரோட்டானோட மின்சுமை, புரோட்டான் கேட்டாங்கன்னா புரோட்டானோட மின்சுமை, அதாவது புரோட்டான் அல்லது பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜோட மின்சுமை. இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜோட மின்சுமை, பாசிட்டிவ் சார்ஜோட மின்சுமை அப்படியே +1.6 × 10⁻−19 கூலும். சரிங்களா? அப்போ அதோட எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் சம்திங்காக இருந்தால் புரோட்டானோட சார்ஜ் ப்ளஸ் சம்திங்காக இருக்க போகுது. சரிங்களா? அப்படி தான் எலக்ட்ரானுக்கும் அல்லது புரோட்டானுக்கும் நம்ம மின்சுமையை கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த கண்டுபிடிச்ச மின்சுமை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மின்சுமை கேட்டாங்கன்னா N × NA N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் சிங்கிள் அயான். சிங்கிள் அயானில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது நமக்கு தெரியும். இப்போ NO3ல் ஒரே ஒரு மைனஸ் பார்த்தோம். இப்போ SO4 2-. இதில் பார்த்தோன்னா எத்தனை மின்சுமை இருக்குது? 2 மின்சுமை இருக்குது. அப்போ இந்த இடத்துல சிங்கிள் அயானில் 2 இருக்குன்னா இந்த இடத்துல 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரானோட மின்சுமையை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நாம் என்ன பண்ணலாம்? மொத்த மின்சுமையை கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து பொதுவாக இந்த ஃபார்முலாவில் N அப்படின்னா மொத்த மோல்களோட எண்ணிக்கை அல்லது நம்பர் ஆஃப் மோல்ஸ். NA அப்படிங்கிறது அவகேட்ரோ நம்பர், அதோட மதிப்பு 6.22 × 10⁻20. இப்போ இந்த 7 ஃபார்முலா இருந்தால் போதும், நாம் மோல் சம்பந்தமான எந்த ப்ராப்ளத்தையும் நாம் தப்பு இல்லாமல் ஷியூராக நாம் அட்டன் பண்ண
முடியும். சரிங்களா? இந்த 7 ப்ராப்ளத்துக்கான இந்த 7 ஃபார்முலாவையும் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in 54 ml of water. அதாவது 54 மில்லி நீரில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கிராம்லயும் கொடுக்கல, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அணுக்களோட எண்ணிக்கையிலையும் கொடுக்கல, கன அளவுல கொடுத்துருக்காங்க. ஆனா நீர் அப்படிங்கிறது எம்எல்ல கொடுத்துருக்காங்க. இப்ப 1 ml நீர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1 ml வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் அப்படின்னு தெரியும். அப்ப 54 ml வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 54 கிராம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப வெயிட் கொடுத்துட்டாங்க 54 கிராம். அப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும். n மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறை by மோலார் நிறை. மோலார் நிறை, நீரினுடைய மோலார் நிறை. மோலார் நிறைனா என்னது? 1 மோல் நீரோட எடை, கிராம்ல சொல்றது. எப்படி மூலக்கூறு எடையை கிராம்ல சொல்றது? இப்போ வாட்டருக்கு நமக்கு தெரியும் H2O, மூலக்கூறு எடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்ப பார்ப்போம். 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன், 2 into 1 is equal to 2. ஒரு ஆக்சிஜன் இருக்கு, 1 into ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் 16. 16 is equal to 18 gram per mole அப்படிங்கிறது தான் அதோட மோலார் மாஸ். ஸோ அப்போ என்ன பண்றோம்? நிறை கொடுத்துட்டாங்க 54 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 18 கிராம் பர் மோல். இப்போ இந்த கிராமும் இந்த கிராமும் கேன்சல் ஆயிடுது. இந்த 18 இதால கேன்சல் பண்ணோம்னா 3. ஸோ இந்த 3 இந்த மோல் பவர் -1 மேல அப்படி போச்சுன்னா மோல் பவர் +1 மோல் ஆயிடும். ஸோ அப்போ எத்தனை மோல் அப்படின்னு பார்த்தோம்னா 54 ml வாட்டர்ல 3 மோல் ஆஃப் வாட்டர் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, how many oxygen atom present in 89.6 liter of O2 gas. அதாவது O2 கேஸோட வால்யூம் கொடுத்துட்டாங்க 89.6 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப ஆக்சிஜன் கேஸ் வந்து O2 மாலிகுலா இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ஆட்டம், அப்ப ஒரு ஆக்சிஜன்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா லிட்டர்ல கொடுத்துட்டாங்க, கன அளவுல கொடுத்துட்டாங்க. சோ அப்ப முதல்ல எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோல்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். n is equal to வால்யூம்ல கொடுத்துட்டதால given வால்யூம் அல்லது கன அளவு அந்த லிட்டர்ல divided by 22.4 liter per mole. சரிங்களா? இது ஃபார்முலா. இதுல நம்ம இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 89.6 லிட்டர் divided by 22.4 லிட்டர் per mole. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த லிட்டரையும் இந்த லிட்டரையும் கேன்சல் பண்றோம். இந்த 22 இதை கேன்சல் பண்ணா இது 1, இது 4. that is equal to the mole power -1 மேல போச்சுனா 4 mole. அப்ப நம்ம n is equal to 4 அப்படினு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ number of atoms கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, number of atoms present in one molecule is equal to n into Na into number of atom present in, அல்லது ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா n4 கண்டுபிடிச்சா அவைகேட்ரோ நம்பர் நமக்கு தெரியும். 6.022 into 10 to the power of 22 into ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். இதுல எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்கு? 2 ஆக்சிஜன் அணு இருக்கு. அதனால 2.
is equal to 4 into 2 எவ்வளோ 8 into 6.022 into 10 to the power of 23 sorry இது 23 நம்ம என்ன பண்றோம் இதை அப்படியே மல்டிப்ளை பண்றோம் இதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது 2 into 6 sorry 2 into 8 6 திரும்ப 1 2 into 8 6 அந்த 1 சேர்த்தனா 7 அப்புறம் 8 கூட 0 மல்டிப்ளை பண்ணனும்னா 0 6 8 கூட மல்டிப்ளை பண்ணனும்னா 48 into 10 to the power of 23 இது significant இத வந்து ரவுண்ட் பண்ணோம் அப்படினா 4.8076 இந்த டெசிமல் பாயிண்ட இந்த பக்கம் கொண்டு போறோம்னா அப்ப நாம இந்த 10 to the powerல ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் சோ 10 to the power of 24 atoms இருக்கு அப்படினா சோ அடுத்த ப்ராப்ளம் என்ன கேக்குறாங்க அப்படி பாத்தீங்கன்னா calculate the mass of 0.5 mole of NaHCO3 0.05 mole NaHCO3 சோடியம் பைகார்பனேட்டின் நிறையை கணக்கிடுக அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோடியம் பைகார்பனேட்டோட நிறையை கணக்கிடுக அப்படினு கேட்டிருக்காங்க நமக்கு ஏற்கனவே ஃபார்முலாவை நிறை கேட்டிருக்காங்க அப்ப N is equal to mass and divided by molar mass NaHCO3 யோட molar mass கொடுக்கல ப்ராப்ளத்துல சோடியத்தோட atomic mass கொடுத்திருந்தாங்க 23 ஹைட்ரஜனுக்கு 1 ஆக்ஸிஜனுக்கு 16 கார்பனுக்கு 12 எப்படி கொடுத்திருப்பாங்க சோ இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த ஃபார்முலா படி எது கேக்குறாங்க அப்படினு பார்த்தோம்னா மாஸ் நிறை கேக்குறாங்க சோ அந்த நிறையை மட்டும் அப்படியே வச்சுட்டு நிறை is equal to n into molar நிறை இது இந்த பக்கம் போச்சுனா n into molar நிறை இப்ப நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க 0.05 அப்படினு மோல்களோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க மோலார் நிறை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சோடியம் கார்பனேட்ல ஒரு சோடியம் இருக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஒரு கார்பன் இருக்கு 3 ஆக்ஸிஜன் இருக்கு அதோட அட்டாமிக் வெயிட் கொடுத்துட்டாங்க ஒரு சோடியம் இருக்கிறதால 23 ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதால 1 ஒரு கார்பன் இருக்கிறதால 12 3 ஆக்ஸிஜன் இருக்கிறதால ஒரு ஆக்ஸிஜனோட அட்டாமிக் வெயிட் 6 3 ஆக்ஸிஜனுக்கு 3 into 16 equal to 48 இத எல்லாத்தையும் ஆட் பண்ணனும்னா என்ன ஆகும் 3 plus 1 4 6 14 3 4 84 சரிங்களா 84 கிராம் per mole சரிங்களா 84 கிராம் per mole இங்க ஏற்கனவே ஒரு மோல் இருக்கு 0.05 மோல் இந்த மோலும் இந்த கிராம் per சாரி இந்த மோல் பவர் -1 ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இது ரெண்டையும் நம்ம பெருக்குறோம் இந்த 0.05 நம்ம எப்படி எழுதலாம் இந்த டெசிமலை இங்க கொண்டு போனோம்னா 10 to the power of -1 இங்க கொண்டு போனோம்னா 5 into 10 to the power of -2 so 5 into 10 to the power of -2 into 84 கிராம் இப்போ இந்த 5 ஐயும் 84 ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 5 20 க்கு 2 பாக்கி 2 8 40 42 4 2 0 into 10 to the power of -2 that is equal to 420 இந்த 10 to the power of -2 அப்படியே டிவிஷன்ல வந்துச்சுனா 10 to the power of +2 அதாவது 420 divided by 100 is equal to 4.2 gram. So fourth problem, find the number of electrons present in 51 gram of ammonia. தமிழ்ல 51 கிராம் அம்மோனியாவில் உள்ள எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கிராம்ல கொடுத்திருக்காங்க எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை கேக்குறாங்க
இப்போ கிராம்ல கொடுத்தாலே ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ். முதல்ல நம்ம மோலை கால்குலேட் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நிறை டிவைடட் பை மோலார் நிறை. நிறை எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியும். எவ்வளோ? 51 கிராம். மோலார் நிறை அமோனியாவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 70 கிராம் பர் மோல். சரிங்களா? இந்த கிராம் கேன்சல் ஆயிடும். இந்த 17 1 370 51 so 3. so the mole power minus on மேல போச்சுனா மோல் ஆயிடும் 3 மோல். அப்ப n is equal to 3 அப்படி நாம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை is equal to n into Na into ஒரு மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சோ n நமக்கு தெரியும். n வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 3. அவோகாட்ரோ நம்பரோட மதிப்பு 0.622 into 10 to the power 23 into ஒரு மூலக்கூறு, அதாவது ஒரு அமோனியா மூலக்கூறுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். NH3. n நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. சோ அதுல 7 எலக்ட்ரான் இருக்கும். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. அதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சோ 3 ஹைட்ரஜன் இருக்கிறதால 3 into 1 electron equal to 7 electron plus 3 electron. Totally 10 electron இருக்கும். சரிங்களா? so 10 electrons. so இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 10ஐயும் இது 10 to the power of plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த அடிமானம் ரெண்டும் ஒண்ணா இருந்துச்சுன்னா அடுக்குகள் நம்ம என்ன பண்ணலாம் கூட்டிக்கலாம். 3 into 6.022 into 10 to the power of 23. இதை பெருக்கணும்னா 24 வரும் இல்லைங்களா? அடுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அடிமானம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்படி கூட்டிக்கும் பொழுது 10 to the power of 24 வரும். இதையும் பெருக்கணும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 into 2 6, 3 into 2 6, 3 into 0 0, 3 into 6 18 into 10 to the power of 24. இதை ரவுண்ட் பண்ணோம்னா 1.8066 into இந்த டெசிமல் இங்க கொண்டு வர்றோம். அதனால பவர்ல ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 24 electrons இதுல. so next problem. so problem number 5. number of gram atoms of O in 6.022 into 10 to the power of 24 carbon monoxide molecule. அதாவது இந்த எண்ணிக்கை உள்ள கார்பன் மோனாக்சைடில் உள்ள ஆக்சிஜனோட கிராம் அணுக்கள் நமக்கு தெரியும். 1 கிராம் அணு is equal to 1 mole. அப்ப எத்தனை மோல் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே, எத்தனை மோல் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே எத்தனை கிராம் அணு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? கிராம் மாலிகுலா கொடுத்திருக்காங்க. சரி, CO மாலிகுல்ல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு CO மாலிகுல்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. CO மாலிகுலோட மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சோம்னா ஆக்சிஜன் ஆட்டத்தோட மோல்களோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு எத்தனை ஆக்சிஜன் கிராம் அணு இருக்கு அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இங்க எத்தனை கார்பன் மோனாக்சைடு மாலிகூல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 6.022 into 10 to the power of 24. அதற்கான ஃபார்முலா n is equal to number of molecule, தமிழ்ல மூலக்கூறுகளின் எண்ணிக்கை divided by Avogadro number. Then the number of molecules 6.022 into 10 to the power of 24 கொடுத்திருக்காங்க. divided by Avogadro number 0.22
into 10 to the power of 23. இப்போ நம்ம என்ன பண்றோம், molecules, இது molecules per mole ஆகிற நம்பர். இப்போ நம்ம என்ன பண்றோம், இதையும் கேன்சல் பண்றோம். இப்போ இந்த பேஸ் ரெண்டும் ஒண்ணா இருந்து பவர்ல ரெண்டு வேற வேறையா இருந்துச்சுன்னா, ரெண்டு டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் எடுத்துக்கிட்டு இந்த பவர் மேல இருக்கிறதுல இருந்து கீழே இருக்கிற பவரை மைனஸ் பண்ணிக்கிறோம். 24ல 23 போச்சுன்னா 10 to the power of 1 that is equal to 10. இப்போ இந்த மாலிகுல் கேன்சல் ஆயிடும். இங்க per mole அப்படிங்கிறது மேல போச்சுன்னா மோல் ஆயிடும். ஸோ 10 மோல். அப்ப எவ்வளவு மாலிகுல் இருக்கு, 10 மோல் ஆஃப் CO இருக்கு. ஸோ 1 mole of CO is equal to 1 mole of oxygen. அப்ப 10 mole of CO is equal to 10 mole of oxygen atom இருக்கு. That is equal to 10 gram atoms of oxygen. இந்த செஷனோட லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.011 into 10 to the power of 23 atoms of an element weighs 11.5 gram. The atomic mass of the element is, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம் கொடுத்துட்டாங்க, அதோட வெயிட்டும் கொடுத்துட்டாங்க, அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. 3.11 into 10 to the power of 23 அணுக்களை கொண்ட தனிமத்தின் நிறை கொடுத்துட்டாங்க, அதோட அணு நிறை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், n is equal to நிறை கிராம்ல டிவைடட் பை மோலார் நிறை. கிராம் பை மோல் பர் மோல். சரிங்களா, நிறை கொடுத்துட்டாங்க, அப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மோலார் நிறை கேட்கிறாங்க. அப்ப இந்த மோலார் நிறை இந்த பக்கமும் n இந்த பக்கமும் வந்துரும். சோ மோலார் நிறை is equal to நிறை பை n. ஓகேங்களா, இப்ப ப்ராப்ளம் படி என்ன கொடுத்துருக்காங்க, நிறை கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தேவை. சோ அதற்கான ஃபார்முலா number of moles, n is equal to number of atoms divided by Avogadro number. So number of atom எவ்வளவு கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்துல 3.011 into 10 to the power of 23 divided by Avogadro number 6.022 into 10 to the power of 23. இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் இதையும் கேன்சல் பண்ணா இது 1 இது 2. சோ எவ்வளவு half mole. சரிங்களா, மோல். இந்த n க்கு பதிலா இந்த half இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நிறை நமக்கு தெரியுது எவ்வளவு 11.5 கிராம் divided by 1/2 மோல். சோ இப்போ இந்த 1/2 அப்படிங்கிறது அப்படியே இத மேல கொண்டு போனோம் அப்படின்னா 11.5 into 2/1 அப்படினோமா. சோ இந்த கிராம் மேல இருக்கு, இந்த மோல் மேல போச்சுன்னா கிராம் பர் மோல் அப்படின ஆயிடும். இப்போ இந்த 11.15 ஐயும் 2 ஐயும் பெருக்கணும்னா 23 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இது எதோட அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோடியத்தோட அட்டாமிக் வெயிட். சரிங்களா, இது வரைக்கும் நடத்தின இந்த மோல் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பேசிக் ஆனது. இந்த क्वेश्चन வந்து
நீட் எக்ஸாமில் கேட்ட கொஷின். அதனால் அந்த 7 ஃபார்முலா அதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தோன்னா நம்ம எந்த மாதிரியான ஃபார்முலாவையும் மோல் கான்செப்டில் கேட்டிருந்தாங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணலாம். அது மாதிரி நம்மளுடைய டிஎன்எஸ்சிஆர்டி புக்கில் 11th +1 புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பேசிக் கான்செப்ட் இன் கெமிஸ்ட்ரி அதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மோல் பேஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நம்மளுடைய தமிழ் வேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.